இங்க திருவள்ளூர் மாவட்டத்துல லட்சுமபுரம் பக்கத்துல லாபுன்ற ஏரியில மண் அள்ளுறாங்க. அந்த ஹைவே அதாவது தேசிய நெடுஞ்சாலைக்கு தேவையான வேணுன்றதுனால மண் அள்ளுறாங்க ஏரியில இருந்து. அந்த சூடு மண் ஏறதுனால அந்த ஏரியோட நீர்மட்ட ஆதாரம் வந்து எங்களுக்கு பாதிப்படையுது விவசாயிகளுக்கு. அது எப்படின்னா, நாங்க வந்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வெண்டைக்காய், கத்திரிக்காய் அது மாதிரி எல்லா செடி வகை கீரைகளும் அது மாதிரி பயிரிடுறோம். அந்த பயிரிடும் போது அந்த பயிருக்கு தேவையான நீர் ஆதாரம் வந்து இல்லாம போவதுக்கு இந்த ஏரியில மண் எடுக்கிறதுனால தான். அந்த மண் எடுக்கிறது 15 அடி, அரசு நிர்ணயிக்கிறது வந்து 3 அடி. ஆனா இவங்க எடுக்கிறது 15ல இருந்து 20 அடிக்கு மேல போயிட்டாங்க. அந்த 20 அடிக்கு மேல போனதுனால நீர் ஆதாரம் எங்களுக்கு வற்றுது. அந்த நீர் ஆதாரம் இல்லாததுனால அடிமட்டத்துல போறதுனால விவசாயம் பாதிக்கும், குடிநீர் பாதிக்கும். இந்த மண் அள்ளி போறது தேசிய தேசிய நெடுஞ்சாலை பணிக்காக எடுத்து போறாங்களா இல்ல பிரைவேட்டாக எடுத்து போறாங்களான்னு தெரியல. இத பாதுகாக்கிறதுக்கு அவங்க வந்து வழிபடுறது அந்த செயல்படுத்துறதுக்கு அரசு அதிகாரிகள் நேரா வந்து அங்க வந்து எந்த விதமான பாக்குறாங்களா பார்வையிடுறாங்களான்னு தெரியல. அந்த ஏன் அந்த அரசு 15ல இருந்து 20 அடி போற அளவுக்கு அந்த மண் எடுக்கிறாங்கல்ல, அந்த மண் எடுக்கிறதுல வந்து அந்த குறிப்பிட்ட 3 அடிக்கு மேல போற மண்ணை வந்து குறைஞ்சபட்சம் அதுக்கு மேல போறோம்னு ஒரு ஸ்கேல், அந்த இடத்துல ஒரு ஸ்கேல நட்டு இருந்தா அந்த நட்டு இருந்தா இந்த அளவு தான் போச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு வேலையும் இல்ல, ஒரு பாதுகாப்புக்கு எவ்வளவு எடுக்கிறான்னு தெரியறதுக்கு ஒரு ஸ்கேலும் இல்ல, நில அளவு பண்றதுக்கு அளவும் இல்ல. ஆனா இந்த மாதிரி மண் எடுக்கிறதுனால நீர் ஆதாரம் ரொம்பவும் பாதிக்குது. இது வந்து அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் மற்றும் இந்த கிராம ஊராட்சியில் இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்கள் அடங்கி ஒரு 6 பேர் கொண்ட குழு வந்து இதை பாதுகாக்கணும். அதுக்கு வந்து பார்வையிடுறதுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கணும். அப்பதான் வந்து நாங்க வந்து அவங்க அல்றது வந்து தவறா நல்லதா கெட்டதா எவ்வளவு எடுத்திருக்காங்க, இது அதிகமா நீர் ஆதாரம் பாதிக்குதான்றது சொல்றதுக்கு எங்களுக்கு வந்து நிரந்தரமான இந்த மாதிரி ஒரு குழு அமைச்சு அந்த குழு கண்காணிக்கணும். கண்காணிச்சுன்னா அரசு வந்து எங்களுக்கு இதை சரி சாய்க்கணும்னு சொல்லிட்டு இதை உடனடியா அரசு கண்டனம் பண்ணி இதை சீர் பண்ணி தரணும்னு சொல்லி இந்த பணியோட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இங்க திருவள்ளூர்